ஹாப்பியா, ஹெல்தியா வாழணும்னு ஆசைப்படுறவங்களா நீங்க? உங்களுக்கான பதிவு தாங்க இது. அதாவது நமது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டி காலத்துலலாம் ஒரு 100லிருந்து 120 வயசு வரைக்கும் மனிதர்கள் வாழ்ந்தாங்க. நம்ம அப்பா, அம்மா காலத்துல 80லிருந்து 90 வயசு வரைக்குமே ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. ஆனா நம்ம பீரியட்ல 30, 40லயே சுகர், பிபி வந்துருது. 70 60 அல்லது 70 தாண்டுனாலே ஒரு டேவும் போனஸ் டேன்னு நம்மளே நினைக்கிற அளவுக்கான வாழ்க்கை முறைகளும், உணவு முறைகளும் தான் இப்ப இருக்குது. முக்கியமா இதுக்கு காரணமே, அந்த காலத்துல அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உணவு முறைகள். இன்னொன்னு அவங்க எப்படி வாழ்க்கை முறைகள கையாண்டாங்க அப்படிங்கிறது. மாவு ஆட்டணும் அப்படின்னா, அந்த காலத்துல ஆட்டுக்கல் இருந்தது. அது இப்போ கிரைண்டரா மாறிடுச்சு. சட்னி அரைக்கிறதுக்கு அம்மிக்கல் இருந்தது. இப்போ மிக்ஸியா மாறிடுச்சு. வெளியில போய் களை எடுத்து அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இருந்த இடமெல்லாம் இப்போ 4 செவத்துக்குள்ள ஒரே ரூமுக்குள்ள ஏசி போட்டுட்டு இருக்கிற மாதிரியான வாழ்க்கை அந்த சூழல் தான் நமக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த சூழல்ல நம்மளோட ஆரோக்கியம் இன்னும் பாதிக்கப்படாம அட்லீஸ்ட் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு 111 ரூல்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு அறிமுகப்படுத்த போறேன். அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேல காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, செய்யறதை எப்படி செய்யலாம். இதுதான் 111ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது. சோ காலையில எந்திரிச்ச உடனே டெஃபினட்டா மொபைல் பார்க்க கூடாதுங்க. நம்ம பிரெயின் ஆல்பா ஸ்டேஜ்ல நல்லா தூங்கு ரொம்ப காமா இருந்து ஆல்பா ஸ்டேஜ்ல இருக்கும். டபார்னு எந்திரிச்சு நீங்க மொபைல் ஸ்க்ரால் பண்ணும்போது அதனால அந்த டிஃபரன்ஸ அக்செப்ட் பண்ணிக்க முடியாது எடுத்த உடனே. அது உடனே இமிடியேட்டா ஒண்ணும் ரியாக்ஷன் பண்ணாது. இமிடியேட்டா ஒண்ணும் அதுல நமக்கு மாற்றங்கள் தெரியாது. ஆனா பின்னாட்கள்ல அது நமக்கு பிரச்சனையா வரும். அது செய்யக்கூடாது. 2வது ஒரு பிரஷ் பண்ற விஷயமா இருக்கட்டும், எந்திரிச்சு போய் செய்யக்கூடிய காலை நேரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் ரொம்ப கான்சியஸா நம்ம செய்யணுங்கிறது தாங்க ஃபர்ஸ்ட் ரூல்ல இருக்கக்கூடியது. 111 ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூல். அதாவது இறைவன் எல்லாருக்குமே 24 மணி நேரம் கொடுத்திருக்காரு. அதுல முதல் 1 மணி நேரமா இருக்கக்கூடிய இந்த காலையில எந்திரிச்ச உடனே நீங்க எப்படி இருக்கீங்க? அத பொறுத்துதான் அந்த டே ஃபுல்லாவே உங்களுக்கு பிக்ஸ் ஆகும். அ காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணும்போது கான்சியஸா பிரஷ் பண்ணணும். அதே மாரி எப்படி காலையில எந்திரிச்ச உடனே மொபைல் எடுக்கக்கூடாது. அதே மாரி ரெஸ்ட் ரூம் போம்போது கண்டிப்பா மொபைல் கொண்டு போகக்கூடாதுங்க. அந்த காலத்துல பேப்பர்ஸ் கொண்டு போனாங்க. புக்ஸ் எல்லாம் நெறைய ரீட் பண்ணாங்க. ரெஸ்ட் ரூம்ல கொண்டு போய். இப்ப குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே மொபைல் எடுத்துட்டு போறாங்க. தெரியல. அடுத்த ஜெனரேஷன் ஒரு லேப்டாப்பே தூக்கிட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல வச்சிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அத எதுவுமே நம்ம செய்யக்கூடாதுங்க. ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, சாதாரண ஒரு நார்மலா எந்த வியாதிக்கும் உட்படாத உடல் நலத்தோட இருக்கக்கூடிய மனிதர்கள் 1 1/2 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் தான் போதும் அவங்களுடைய டாய்லெட்ல அவங்க வேலையை முடிக்க. அதாவது காலை கடனை முடிக்கிறதுக்கு, மலம் கழிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் போதும் அப்படிங்கிறாங்க. நம்ம இப்ப அப்படிதான் இருக்கோமா? எல்லாரும் 2 மினிட்ஸ்ல வந்துடுறோமா என்ன அங்க இருந்து? சோ அங்க போய் அந்த நேரத்த வீணாக்கி அல்லது மொபைல கையில வச்சுட்டு ஒரு டைம் கில்லரா அந்த இடத்த யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு விஷயங்கள் குளிக்கிற விஷயங்களும் ரொம்ப கான்சியஸா பண்ணணும் காலையில. அந்த 1 ஹவர்ல ஒரு 15 நிமிஷம் மினிமம் அல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க, முடிஞ்சவங்க ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பா ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸ்க்கு அலாட் பண்ணணுங்க. அது யோகாவா இருக்கலாம், பிரீதிங் எக்ஸர்சைஸா இருக்கலாம், அல்லது வாக்கிங் போலாம். ஏதாவது ஒண்ணு. ஒரு மினிமம் 15 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் டெஃபினட்டா நம்மளுடைய ஸ்லாட்ல அது இருக்கணும். சோ காலையில 1 மணி நேரத்த மட்டும் நீங்க நல்லா கவனிங்க. அதுல நம்ம என்ன செய்றோம்னு கான்சியஸா இருங்க. கான்சியஸா பிரஷ் பண்றோம், கான்சியஸா எந்திரிச்சு நம்ம டாய்லெட் போயிட்டு வரோம், கான்சியஸா ஏதாவது ஒர்க் பண்றோம். அதாவது யோகா அது மாதிரியான எக்ஸர்சைஸ் பண்றோம். அத முடிச்சுட்டு குளிக்கிறோம். குளிக்கும்போது ஒரு இதையும் நம்ம ரசிச்சு குளிச்சு கான்சியஸா இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பிரேக்ஃபாஸ்ட். எல்லாரும் தட்ட தூக்கி கையில வச்சுட்டு இப்படி அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு ஓடுற குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்கள ஆரம்பிச்சு அப்பா அம்மாக்கள் வரைக்கும் அப்படிதான் பாக்குறோம். அது இல்லாம நிதானமா உட்காந்து சியூ பண்ணி சலைபாவோட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. நமக்கு உடல்ல எந்த வியாதி வராம இருக்கு. அது பெரிய ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், ஸ்கூல் போனாலும் சரி, குழந்தைகள் கொண்டு ஸ்கூல்ல விட போனாலும் சரி, அல்லது ஆபீஸ் போற அப்பா அம்மாக்கள் யாரா இருந்தாலும் சரி, வெதர் இட்ஸ் மேல் ஆர் ஃபீமேல், அறக்க பறக்க அடிச்சு பிடிச்சு ஓடுறோம். அந்த டென்ஷன் இல்லாம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி ரிலாக்ஸா போக பழகுனீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் வராது, ஆன்சைட்டி வராது, டிப்ரெஷன் போக மாட்டோம், ஸ்ட்ரெஸ் எதுவுமே வராதுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்குள்ள நீங்க படபடப்பா போய் உட்கார ஆபீஸ்ல செய்யற வேலைகள் எதுவுமே சக்சஸ் வர்றது சக்சஸோட ரேட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்களே கவனிச்சிருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அட்லீஸ்ட் இதை ட்ரையல் பாருங்களேன். இந்த 1 மணி நேரத்து இந்த மாதிரி காமா நீங்க இருந்து ரிலாக்ஸா நீங்க ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா அன்னைக்கு டே ஃபுல்லா உங்க மைண்டும் காமா இருக்கும். எடுக்கிற முடிவுகள் தெளிவானதா இருக்கும். ஈஸியா டிசிஷன் எடுக்க முடியும். செய்யற அத்தனை வேலையிலுமே சக்சஸா தான் முடியும். சோ ஒரு மணி நேரத்தை நம்ம கரெக்டா கவனமா இருந்தாலே நம்மளுடைய அந்த டே ஃபுல்லா அதே மாதிரி இருக்கு. அப்போ ஒரு நிமிஷமும் நம்ம அது மாதிரி அவேர்னஸோட இருந்த பெரிய விஷயம். அந்தக்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, 111 ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் இது. நம்மளுடைய காலை பொழுதுல எந்திரிக்கக்கூடிய முதல் 1 மணி நேரத்தை கவனிங்க.
அதோடைய 2வது ரூல்ஸ் என்ன, 3வது ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி அடுத்தடுத்த பதிவுகளை பாக்குறேன். அடுத்தடுத்த பதிவுகளை பதிவுகள்கிட்ட நான் ஷேர் பண்றேன் உங்கள்கிட்ட. இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி கான்சியஸா இருந்திருக்கீங்களா? அல்லது இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நாட்களையும் படபடப்பா போன நாட்கள்ல சக்சஸ் ரேட் கம்மியா இருந்ததையும், அமைதியா போன நாட்கள்ல உங்களே அறியாம அமைதியான இருந்த நாட்கள்ல முடிவெடுக்கிற டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு ஈஸியா இருந்ததும், சக்சஸ்ஃபுல்லா டேவா இருந்ததையும் நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி நாட்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல போடுங்க. திங்க் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் மாத்தி தான் யோசிங்களேன்.